ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசி தனிக்காட்டு ராஜா யோகம் நிறைந்த நேரம், பொன்னான காலம். இது உங்களுக்கான சரியான சந்தர்ப்பமும் கூட. இது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாமல் சரிவர பயன்படுத்தி முழுமையான பலத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் முன்னேற்றத்தை காண வேண்டிய பொன்னான நேரம் இது. நினைவில் கொள்ளுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் பெறலாம். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு யோகம் நிறைந்ததாக இருக்குது. பலவிதமான அதிர்ஷ்டங்களும் சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் சுப நன்மைகளும் கைகூடக்கூடிய பொன்னான நேரம் அது. பொதுவாகவே இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் பொற்காலம்னே சொல்லலாம். சரிங்களா? கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விட்டிங்கன்னா அப்படின்னா இது நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் சரிவர பயன்படுத்தி அதன் மூலம் முன்னேற்றத்தின் முழு பலனை பெற நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நேரத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வீணாக்காதீங்க. நீங்கள் வீணாக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்வியலை மாற்றி அமைக்கக்கூடிய பொன்னான நேரத்தை நீங்கள் வீணாக்குறீங்க. புரியுதுங்களா? அதனால் நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு சிம்ம ராசியில் உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு யோகம்தான் நிச்சயமாக. ஏன்னா மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு அதீத சிறப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பது அல்லது புதிதேனும் வண்டி வாகனம் அமைவது, வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது அல்லது வீட்டை புதுப்பிப்பது, வீடு மாறுவது, வீடு அமைவது, நிலபுலன்கள் மாற்றி வருவது, அதாவது குறைந்த மதிப்பில் இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துட்டு நல்ல மதிப்பான இடம் மாற்றி அமைப்பது. அதே மாதிரி தாய் வழி உறவினர்களால் நன்மை உண்டு. தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாயார் அனுசரணை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு வகையில் நிறைவான மனநிலை, மன நிறைவு, சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். திருப்திகரமான ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையுங்க. வெற்றிகரமாக இருக்கும். ஏற்றம் உண்டு. வேலை நல்லதொரு வேலை, வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், எல்லா விதத்திலும் வளர்ச்சி பெறுவது, அதிர்ஷ்டம் துணை நிற்பது. முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வீணாக்காதீங்க. உங்களுடைய பலமே உங்களுடைய மனோநிலை தான். அந்த மனோநிலையை கரெக்டாக கொண்டு போகும்போது நிச்சயமாக தனிக்காட்டு ராஜா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024 ஆண்டு நிச்சயம் அமையும். அதனால் சிம்ம ராசி உங்களுடைய கம்பீர தோரணை, நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தி அதன் மூலம் வெற்றி பெறுங்க. இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். வருமானம் நல்லாயிருக்கும். குடும்பத்தின் ஒத்துழைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, வாக்கு சாதுரியம், அதே மாதிரி நண்பர்கள் தொடர்புகளால் நன்மைகள் முகுதியாக இருக்குங்க. சுகமேன்மை திருப்தியாக இருக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, வேலை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஒரு வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இது சிறப்பான வளர்ச்சியும் சரியான சந்தர்ப்பமும் கூட. சரிங்களா? கஷ்டப்பட்டால் தாங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். சரிங்களா? உங்களுக்கு பிறக்கக்கூடிய கிரக நிலை இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உயர்வு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? உழைப்பின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடிய சிம்ம ராசி சிறப்பான வெற்றியை பெறுவாங்க. அவமரியாதை, அதாவது கொஞ்சம் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டங்கள் இருக்குது. அந்த அசிங்கமே உங்களுடைய பலத்தை அதிகரிக்கணும். உங்களை ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்க மனம் உங்ககிட்ட இல்லை, அதுதான் உண்மை. ஏற்றுக்க முடியாது. அப்போ அந்த குறையை நீங்கள் தீர்க்கணும். உங்களால் இது முடியாதுன்றாங்களா, அதை முடித்து காட்டணும். உன்னால் இதை செய்ய முடியாதுப்பா, நீலாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்னு சொல்கிறாங்களா, நான் எவ்வளவு பலசாலிப்பார், என்னால் இதை செய்ய முடியும், நீங்கள் அந்த இடத்துல செய்து காட்டுறதே உங்களுடைய வெற்றியாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நேரத்தை வீணாக்காதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முழு முயற்சியுடன் வெற்றி பெறுறது ஒன்றே இலக்கென்று அதில் முழு கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை இல்லை, பல முறை முயற்சி செய்யுங்க. வெற்றி பெறும் பெற முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி கிட்டும். தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த ஆண்டில் நிச்சயமாக நீங்கள் தனிக்காட்டு ராஜா தான். தன்னம்பிக்கையோட இந்த ஒரு 3 விஷயத்தை பின்பற்றுங்க. எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டுறாதீங்க. நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்துங்க. அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. வெற்றி கிடைக்கும் வர மீண்டும் முயற்சி செய்யுங்க. பல தடைகள் இருக்கும். உங்களை குறை சொல்கிறவன் உங்களை தடுக்கிறதுக்கே பார்ப்பான். மறைமுக எதிர்ப்புகள் மிகுதியாக இருக்கும். ஒரு விதத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். யாரெல்லாம் நீங்கள் முக்கியம் நினச்சிங்களோ அவங்க தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையே போடுவாங்க.
அதனால் அவங்கள நீங்கள் பெரிய எதிரியாக நினச்சிக்க வேண்டியது கிடையாது. அவங்க தடுத்தாலும் அந்த இடத்துல உங்களால் ஜெயிக்க முடியுன்றதை நீங்கள் காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தக்க பதிலடி. அவங்க கூட போயிட்டு மாஞ்சிக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறது முட்டாள்தனம். அவங்க உங்களை தடுக்கிறாங்களோ அவங்க தடைப்படுத்துவதை விட பல மடங்கு நீங்கள் அந்த இடத்துல வெற்றியை பெறணும். அப்படி நீங்கள் அந்த வெற்றியை வெளிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயடைச்சு போவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியும் அதுதான். அதனால் நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்துங்க, விடாது முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி கிட்டும். அனைத்திலும் பலமான நிலை உங்களுக்கு உண்டு. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, எல்லாமே பொற்காலமாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு யோகம் நிறைந்த ஆண்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு உதவி ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.